உங்களை வேடிக்கை பார்க்க வைத்த கண்ணாடிகள். நீனா தனது பாட்டியின் பழைய மாடியில் வினோதமான ஒன்றை கண்டுபிடித்தார். பொன் எழுத்துக்களை கொண்ட ஒரு தூசி நிறைந்த வெல்வெட் பெட்டியை கண்டார். உலகத்தை உங்கள் வழியில் பாருங்கள். உள்ளே ஒரு ஜோடி கண்ணாடி. சாதாரணமானவை அல்ல, இவை வளைந்த ஊதா நிற சட்டங்கள், மின்னும் வானவில் லென்ஸ்கள் மற்றும் பக்கவாட்டில் சிறிய நட்சத்திரங்கள் செதுக்கப்பட்டன. பழைய ஆனால் கொஞ்சம் குளிர். நீனா அவர்களை சறுக்கினாள். ஜாப்! மாட ஒரு முறை சுழன்றது. பிறகு எல்லாம் மாறியது. நீனா கண்ணாடியை பார்த்தபோது அவளது பிரதிபலிப்பு மீண்டும் கண் சிமிட்டி நடனமாடியது. ஐயோ! கீழே அவளது நாய் மேக்ஸ் இப்போது ஒரு சிறிய உடையை அணிந்து பிரிட்டிஷ் உச்சரிப்பில் பேசியது. காலை வணக்கம் நினா மேடம், நான் உங்கள் காலை உணவு எலும்புகளை எடுத்து வரட்டுமா? நினா மிகவும் கடினமாக சிரித்தாள். அவள் நூடுல் கால் நிழலில் ஏறக்குறைய தடுமாறினாள். பள்ளியில் விஷயங்கள் இன்னும் மோசமாகிவிட்டன. அவரது ஆசிரியர் திரு பிரிக்கிள்ஸ் இப்போது ராட்சத முயல் காதுகளை கொண்டிருந்தார் மற்றும் கேரட்டை முகர்ந்து பார்ப்பது போல் மூக்கை இழுத்தார். இன்றைய கணித பாடமோ ஒரு கேரட். பலகையில் உள்ள கணித பிரச்சனைகள் சாசா நடனமான தொடங்கின. கத்துகின்றன. 2 × 2 நாங்கள் 4 அற்புதமான நண்பர்கள். அவளது சிறந்த தோழி ஜாராவின் தலைமுடி மஞ்சள் நிற ஸ்பாகெட்டியாக மாறியிருந்தது. வகுப்பில் இருந்த சிறுவர்கள் நடக்காமல் ஜெல்லி பீன்ஸ் போல குதித்தனர். பிரின்சிபல் ஸ்டோன் உயிருடன் இருக்கும் மிகவும் கண்டிப்பான நபர் ஒரு மாபெரும் டிஸ்கோ நடனம் செய்யும் அன்னாசி பழமாக மாறினார். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நினா சிரித்துக் கொண்டே தரையில் உருளுவதை பார்த்து ஜாரா கேட்டாள். கண்ணாடியை சரி செய்து கொண்டே நான் நன்றாக இருக்கிறேன் என்றாள். நான் கார்ட்டூன் சொர்க்கத்தில் இருக்கிறேன். மதிய உணவின் போது அவளது சாண்ட்விச் அவளது ஜூஸ் பாக்ஸுடன் டூயட் பாடியது. பேயின் போது கூடைப்பந்துகள் பலூன்கள் போல மிதந்தன மற்றும் கற்பனை டிராகன்களை சவாரி செய்யும் போது அனைவரும் டேக் விளையாடினர். ஆனால் பின்னர் விசித்திரமான ஒன்று நடந்தது. மீண்டும் ஹால்வே கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தாள். இந்த நேரத்தில் அவளது உண்மையான முகம் மறைக்கப்பட்டது. கூக்லி கண்கள் மற்றும் சுழலும் கன்னங்கள் கொண்ட கார்ட்டூன் பதிப்பால் மாற்றப்பட்டது. நினாவுக்கு ஒரு கணம் மயக்கம் வந்தது. ஒருவேளை ஒரு இடைவெளி. கண்ணாடியை கழற்றினாள். எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. முயல் காதுகள் இல்லை, நூடுல் முடி இல்லை, நடன கணிதம் இல்லை. ஜாரா இன்னும் ஜாராவாகவே இருந்தார். மேக்ஸ் மீண்டும் ஒரு நாயாகவே இருந்தார். மேலும் திரு பிரிக்கிள்ஸ் மீண்டும் கோபமாக இருந்தார். நினா கண்ணாடியை பார்த்து சிரித்தாள். அவள் அவற்றை மீண்டும் வெல்வெட் பெட்டியில் நழுவவிட்டு கிசுகிசுத்தாள். மழை நாட்கள் மற்றும் சலிப்பான வகுப்புகளுக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன். ஒரு கார்ட்டூன் பீட்சா டெலிவரி செய்பவர் எப்படி இருப்பார் என்று ஏற்கனவே கற்பனை செய்து கொண்டு அவள் சிரித்துக் கொண்டே விட்டுவிட்டாள். பஞ்ச்லைன்: சிறந்த கண்ணாடிகள் எப்போதும்